ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நம்ம நாராயணியத்தில் 2வது தசகம் பார்த்துட்டே வரோம். இதில் 8 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். அதில் 9வது ஸ்லோகத்தை இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். அத்தியாயாச கராணி கர்ம பட்டலானி ஆச்சரிய நிர்யன்மலாஹ போதே பக்தி பதே அதா விபி உசி ததாம் ஆயாந்தி கிம் தாவதாஹ க்ளிஷ்ட்வா தர்க்கபதே பரம் தவ வபுர் பிரம்மர்க்கியம் அன்யே புனஹ சித்தாத்ரத்வம் ருதே விசிந்திய பகுபிஹி சித்தியந்தி ஜன்மாந்தரைஹி. அப்பா, ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடிய கர்ம தொகுதிகளை நாங்கள் அனுஷ்டிச்சு எங்களுடைய மனசில் உள்ள மலத்தை போக்கிண்டு ஞான மார்க்கத்துக்கோ பக்தி மார்க்கத்துக்கோ போகக்கூடிய தகுதியை பெறவா கொஞ்சம் பேர் தான். ஏன்னா அந்த மார்க்கத்தில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பிறர் உள்ளம் நெகிழாமல் தர்க்க மார்க்கத்தில் ரொம்ப சிரமப்பட்டு பிரம்ம ரூபத்தில் உம்மை சிந்திச்சு பல பிறவிகளுக்கு பிறகு அப்படிப்பட்டவா சக்தி அடைகிறாப்பா. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவளுக்கு. இப்படிலாம் சிரமத்தோடு தான் பல பிறவிகள் கழித்து தான் உன்னை அடைய முடியறதுப்பான்னு ஸ்லாகிக்கிறார் பட்டர். அடுத்த ஸ்லோகம். துவத் பக்திஸ்து கதாரசாமிருதஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்தியந்தி விமல பிரபோத பதவீம் அக்லேசதஸ்தன்வதி சத்ய சித்திகரி ஜயத்யயி விபோ சைவாஸ்து மே त्वत्पथ பிரேம பிரௌட்டிரசாத்ரதா திருததரம் வாதாளயாதீஸ்வர. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். வாதாளயாதீம்னா அது குருவாயூரை குடிக்கக்கூடியது. குருவாயூரப்பனை தான் வாதாளயாதீஸ்வரர் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். துவத்துன்னா உம்முடைய பக்தியானது ரசமான கதைன்ற அமுத பிரவாகத்தில் மூழ்கி விளையாடுறதுனால, அதாவது கதா ரசாமிருத ஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம், அப்படி ஒரு பிரவாகத்தில் இருக்கும் பொழுது அதுவே மாசற்ற ஞான பதவியை சிரமமில்லாமல் அவளை அடைய செஞ்சுடுறது. அந்த மாதிரி ஒரு பதவி அவளுக்கு சிரமமே இல்லாமல் கிடச்சிடுறது. அப்படிப்பட்டவா அவளுடைய பிறவி பயனை அழித்து வெற்றியோடு அவள் விளங்கிறதுக்கு அது உதவி பண்ணுறது. உம்முடைய திருவடிகளில் முதிர்ந்த அன்புன்ற ரசத்தோட கனிஞ்ச அந்த பக்தியை எனக்கு விரைவில் கிடைக்கட்டும்பா சுவாமியே. பிரேம பிரௌட்டி ரசாத்ரதா திருத்ததரம். அப்பா, அந்த பிரௌட்டி, அதாவது அது எவ்வளோ ஒரு கனிஞ்ச பக்தியாக இருக்குமோ அந்த கனிஞ்ச பக்தி எனக்கு விரைவில் உண்டாகட்டும்பா. வாதாள யாதீஸ்வரா, அப்பனே குருவாயிரப்பா, எனக்கு சீக்கிரம் கிடைக்கட்டும்பான்னு பட்டர் வேண்டிக்கிறார். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மணே நமஹ. நாராயண குரு அகில பகவன் நமஸ்தே. இதோடு நம்ம 2 தசகத்தில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். அடுத்து 3வது தசகம் பக்தனுடைய லக்ஷணத்தை சொல்லக்கூடிய தசகம். பட்டந்தோ நாமானி பிரமத பரசிந்தௌ நிபதிதாக ஸ்மரந்தோ ரூபம் தே வரத கதயந்தோ குணகதாக சரந்தோ ஏ பக்தாஸ்த்வயி கலு ரமந்தே பரம் அமூன் அஹம் தன்யான் மன்யே சமதிகத சர்வா விலஷிதான். அப்பனே வரதான்னு அழைக்கிறார் சுவாமியை. உம்முடைய நாமங்களை பாடிண்டும், பட்டந்தோ நாமானி, உங்களோட நாமங்களை நாங்கள் பாடிண்டும் ஆனந்த சாகசரத்தில் மூழ்கிண்டு தியானம் செஞ்சுட்டோம். குணங்களையும் கதைகளையும் ஸ்மரணம் பண்ணிண்டு, ஸ்மரந்தோ ரூபம் தே, உன்னுடைய ரூபத்தை ஸ்மரணம் பண்ணிண்டு உன்னுடைய கதைகளை ஒருத்தருக்கு சொல்லிண்டு அப்படி நாங்கள் சஞ்சரிச்சுண்டு எந்த பக்தாள் உங்ககிட்ட ரமிச்சுட்டு இருக்காளோ, ரமந்தே பரமமூன் அப்படி இருக்காளோ அந்த பக்தாளை சர்வா பீஷ்டங்களையும் அடைஞ்ச பாக்யசாலிகளாக தான் நான் நினைக்கிறேன். அகம் தன்யான் மன்யே சமிதகத சர்வாபிலஷிதான். அப்படிப்பட்டவா சர்வாபீஷ்டங்களையும் அடைஞ்ச பாக்யசாலிகள் தான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறார் பட்டர். அடுத்த ஸ்லோகம். கதக்லிஷ்டம் கஷ்டம் தவ சரண சேவா ரசபரேபி அநாசக்தம் சித்தம் பவதி பத விஷ்ணு குருதயாம் பவத் பாதாம்போஜஸ்மரண ரசிகோ நாம நிவஹான் அஹம் காயம் காயம் குஹச்சன விவித் சியாமை விஜனே. ஆதியில் வியாதிகளால் துன்புற்ற என்னுடைய மனசு உம்முடைய திருவடிகளை சேவிக்கிறதுனால உண்டாகக்கூடிய ஆனந்தத்தில் அந்த ஆசை இல்லாமல் இருக்கு. இப்போ
தவ சரண சேவா ரசபரேபி அநாசக்தம். விஷ்ணுவே, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்கிட்ட அருள் புரியுங்க. என்னோடய வியாதியால் நான் கஷ்டப்படுறேன். நம்முடைய பாத கமலங்களை தியானம் பண்ணுறதுக்கு ஆசை மிகுந்தவனா உம்முடைய திவ்ய நாமங்களை திருப்பி திருப்பி பாடிந்து எங்கேயாவது ஜனசஞ்சாரம் இல்லாத இடத்துல நான் வசிக்க விரும்புகிறேன்ப்பா அப்படின்னுட்டு பட்டர் இதில் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மணே நமஹ.